நானே கண்டுபிடிச்சிடுறேன். புடிச்சுக்கோ. கண்டுபிடிச்ச? ஏய் கார்த்திக், எருமை எப்ப வந்த? நீ பாட்டு போயிட்டு இருக்க? அம்மா கார்த்திக், அம்மா கார்த்திக். ஏய் தங்கச்சிடா, வா போலாம். ஏய் வாடா கார்த்தி, வா 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 வா. பாப்பா பாலு. என்னம்மா வீட கச்சா முச்சானும். இருடா ஒரு நிமிஷம். ஏமா கொஞ்சம் இத புடிமா. இத எடுத்து உள்ள வச்சிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணு. நான் தான் நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னல இன்னைக்கு வரோன்னு. இனிமே இவன் தொல்லை தாங்க முடியாது. காலையில சாமி வந்துச்சுடா, ஏகப்பட்ட வேலை. இப்ப என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, நம்ம புள்ள மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இவன் ஒரு ஏடி அலட்டிப்பான். ஏய் இதெல்லாம் எடுத்து போடு போ. ஏய் என்ன, இந்த மிரட்டல எல்லாம் அங்க வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. இது ஒண்ணு ஹாஸ்டல் இல்ல, வீடு. அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்க லட்சணம் எல்லாம். கத்துற. ஏய் பிச்சிடுவேன். பிப்ப. அடிங்க. என்ன ஏத்து பேசிட்டு இருக்க? இல்ல. ஏய் ஓடாதன்னு சொல்றேன். எக்கனாமிக் ஈஸியா ஈகேவா? ஈஸி ஈஸி ஈகேவா? ஈஸி சொல்லு 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 சொல்லு. எல்லாம் தப்பு. கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? இங்க வாயேன். என்னன்னு சொல்லு. ஆமா, ஊரே கேட்கணுமா? எல்லாமே அங்க இருந்து கேட்டா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இங்க வா. என்ன சொல்லு. இல்ல, காலேஜ் போறப்ப வரப்பெல்லாம் அந்த கனகா சைக்கிள் மார்ட் கிட்ட பசங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க. நானும் நீ வந்தோன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு வந்து கேளு. என்ன கேளு? பா மூஞ்சிய பாரு. கிண்டல் பண்றாங்க, அது பண்றாங்க. உன்கிட்ட சொன்ன பாரு, பெருசா அப்படி கேட்டுடுவேன்ட்டு. நீல ஒரு அண்ணன். என்னடா காலேஜ் போற புள்ள ஏதோ வம்பு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசுற? காலேஜா? எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ்ரா. எல்லாத்துலயும் கோட்டை. இவள கிண்டல் பண்றாங்களா? இவ 4 பேர்த்த கிண்டல் பண்ணி தூக்கிட்டு வராம இருந்தா போதாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவளை பத்தி? ஒட்டு மொத்தமா இந்த வீட்டுல நான் தாண்டா பொண்ணு மாதிரி, அவ டோட்டலா பையன் மாதிரி. எல்லா ஆக்டிவிட்டிஸும் அப்படிதான். அது சரியான சினிமா பைத்தியம். ஒரு படத்தை விடாது. பொண்ணுக்கு 4 தடவை பாப்பா. வீட்டுல ஒரு காசு வைக்க விட மாட்டா. எல்லாத்தையும் திருடிடுவா. அப்பா பிச்சு எடுத்துருவாரு. சத்தம் ஊருக்கே கேட்கும். இப்பதான் கொஞ்ச நாளா கை வைக்கிறது இல்ல. அப்படிதான் ஒரு தடவை வீட்டுல இருந்த உண்டியல் காசு திருடிட்டா. இங்க ஓடுற நில்லு. அட நில்லு. திருடுவியா திருடுவியா திருடுவியா? உண்டியல காசு திருடன்னு எத்தனை தடவை சொல்லுது? திரும்பி திருடிட்டே இருக்க. திருடுவியா திருடுவியா? ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. ஏய் இல்லடி. திருடுவியா? இனிமேல் திருடுவியாடி? திருடுவியா? சொல்லு சொல்லு. சும்மா அழுது சும்மா கூப்பாடு போறல நீ. உண்டியல் காசு திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு? திருடுவியா திருடுவியா? சொல்லு. திருடுவியா? சொல்லுடி. என்னங்க புள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? சாமி வந்துருங்க. நடிக்கிறாடி அவ. உண்டியல்ல காசு திருடிட்டு என்ன மாதிரி நடிக்கிறா பாரு. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, ஏன் காசு எடுக்கல? யார்கிட்ட பாரு கேக்குற? பாரு பேரை சொல்ற பாரு. ஏய் சீதாலட்சுமி, உன் புருஷன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. சொல்ல கேளுங்க. தொட்டு கும்பிடுங்க. கும்பிடுங்க. என்னம்மா ஒரே சத்தம்? படிக்க விடாம பேசாம இருடா. அவன் மேல நம்ம குலதெய்வம் வந்திருக்குடா. கங்கம்மாடா. என்னது? கங்கம்மாவா? சண்டைக்கு கண்ணோட பாக்குறான் பாரு. அவனே கால்ல விழ சொல்லு. என்ன போய் இதுடா? கும்பிட்டுக்கடா. இவ காலியா? ஓமா. போதும்.
ஹாய் கார்த்திக். ஏய் வாடா. இளங்கோ, உங்களுக்கு எல்லாம் கார்த்திக் எப்படி வந்தா தான் வீட்டுக்கு வழி தெரியுமா? என்ன ஹேமா நீனும் காலேஜ் போல? இளங்கோ, சும்மா அப்படி பேசாத, அவ்வளவுதான். அப்புறம் நானும் என்னமோ எடுத்து விட வேண்டியிருக்கும். நாம அப்படியே படிச்சு கிழிச்சிட்டோம். ஏண்டா இதெல்லாம் உனக்கு தேவையா? காலங்காத்தால வீணா வாய் கொடுத்து அவகிட்ட ஏன்டா மாட்டிக்கிற? சும்மா இதெல்லாம் உங்க வீட்ல வச்சு சொல்லுங்க. பூஸ்னிகா, ஏய் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல இளங்கோ. வந்து வாய்க்கிறாங்க பாரு. இவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா போறீங்க மொத்தமா? எங்க போவானுங்க? அங்கங்க ஐஸ் விக்கிற மாதிரி நிப்பானுங்க. ஊர்ல அடிக்கிற வெயில்ல இவனுக்கு தலை மேல தான் விழ போகுது. ஏய் சீ, போடா. ஏய் அவ ஏதோ நல்ல மூட்ல இருக்கா, அதான் மரியாதையா பேசுறா. வாடா. வந்துட்டாருங்க அறிவு விட்டு பயலுங்க, வேலை விட்டு இல்லாதவங்க, பக்கத்து பயலுடா. எங்கடா போறீங்க வயல? உங்களெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குற பாரு. ஏன் வரான் போறான்னு தெரியல. எங்கடா போறீங்க? கூட்டடிக்காம போறீங்க? ஏய் அந்த ஆளு அப்படிதான். வாடா. அடி பயலுங்க ஒருத்தனா போயிட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் புடி கட்டுற பாரு. ஏய் மாப்ள, வாடா இன்ஜினியர். எப்போ வந்த? இன்னைக்கு தான்டா. ஏய் ஃப்ரெண்ட்ரா. ஹலோ பாஸ். வாங்க பாஸ். இதான் நம்ம வசந்த மாளிகை, உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல. பார்த்து உட்காருங்க பாஸ். வசந்த மாளிகையில் ஓட்டச்சேரா போட்டு வச்சிருப்பான். ஆமா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, கொஞ்சம் அடங்கு. இருடா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். ஏய் என்னடா அது? பாட்லா பாட்லா. ஏய் ஏய், கேக்குறேன்ல, ஆமாடா, பதில் பாட்டில் சொல்லிட்டு தான்டா. போடா. வாடா கிட்ட வாடா கிட்ட வா. ஏய் கட்டியா போடா. பதில் சொல்லிட்டு போடா. ஏய் வாடா. ஏய் கத்துன பாட்டில் எடுத்து மண்டை உடைச்சிருவேன். குச்சியால மண்டை உடைச்சு போடுவேன். ஏடா டேய் டேரா நீ சாதம் வந்தா ஆமாடா, அதுக்கு என்ன இப்ப? பார்த்தவன்டா டேய் ஆமா, மரியாதை பார்த்து போடுங்க, போடுங்க. வா. எல்லாரும் சாவு கொடுக்குற பாரு. ப்பு. டேய் அந்த கிழமை வரப்ப போறப்பலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மூட்டை பச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் சொல்லிட்டேன். டேய், டேய், ஏய். நீ ஏன்டா அவர்கிட்ட வாயை கொடுத்தா? குர்ராத. விட்றா. செர்ரா செர்ரா உட்கார்றா. எதுக்குடா டென்ஷன் ஆற? சீக்கிரம் உட்காரு. வாங்க பாஸ். கீழே உட்கார்றா. ஏய் குர்ரா, நான் ஓபன் பண்றேன். ஆ, வந்துருவிய பொறுப்பா. டேய், இவன் எல்லா தப்பு நடக்கிற இடத்துலயும் இருக்கான். ஆனா ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேங்கிறான். பாத்தி இவனை நல்லா தான் வளர்த்துருக்காருல்ல. பாஸ் காலேஜ்ல பார்ட்டி எப்படி? பிள்ளைங்களை ஏதாவது பாப்பானா? யாரு இவனா? அங்க வரும்போது எங்க தலை குனிஞ்சுப்பான். நீ இன்னும் திருந்தவே இல்ல. ஆமா இவர் மட்டும் திருந்திட்டாராக்கும். இந்தா புடி. டேய் என்னடா நொறதான் இருக்கு. சியர்ஸ். Cheers. பாஸ் ஏய். உங்க கிளாஸ கொஞ்சம் தள்ளியே வைங்க, ஒட்டக மாதிரி உறிஞ்சிருவான். திருந்தவே மாட்டாங்க. என்னாச்சு? யாரு? அவனுங்க எல்லாம் காசியோட ஆளுங்க. பாரு பாரு எப்படி ஜனங்களாம் வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? பேசாமடா. இவனெல்லாம் திருந்த மாட்டாங்கடா. டேய் நீ ஏன்டா தேவையில்லாம எமோஷன் ஆகுற? வேணாண்டா நான் கிளம்புறேன். டேய் பாலு வாடா. இங்க அப்படித்தான்டா அடிக்கடி நடக்கும். கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இது வரைக்கும் எத்தனையோ கொலை, எவ்வளவோ பிரச்சனை. காசு எதிர்த்து நிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் இங்க யாருக்கும் தைரியம் கிடையாது. இங்க போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரம் எதுவும் செல்லுபடியாகாது. இங்க அவன் வச்சதான் சட்டம், அவன் சொன்னதான் நியாயம். చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా
ஏய் உட்காரா. ஏய் ஏமாடா ஏமாவா? என்ன ரகல விடுறா பாரு. ஏய் என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? ரவுடி மாதிரி. என்னடா அது? இதுங்கெல்லாம் பொட்ட பிள்ளைங்களா? கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு பாரு. நீதான் பெத்துட்டியா? வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? விடுறி அவன் கிடக்குறான் சொட்ட. என்னது? மரியாதை பேசு. மரியாதை பேசு. வேற ஏதாவது சொல்லிட்டு போறானுங்க. அது இவ போடுற ஆட்டத்தை பார்த்தல, இவள போய் வம்பு வளர்க்கறாங்களா? ஏய், நம்பவே முடியலடா. என்ன திமிரு பாரு. எல்லாரும் தலைகீழ நில்லுங்க. நல்லா சொல்லடி மாவுல. ஐயோ சரி விடு விடு. மானத்தை வாங்குறாடா அவ. என்னெல்லாம் பேசுறா பாருடா. எந்திரா வட போலாம். என்ன பண்றான்னு தெரியுமா அவ? ரவுடி மாதிரி நடந்துக்கிறாமா? எங்க இருந்துமா பெத்த அவள? வரட்டும், அவ படிக்க போயிருக்கால. நீ நல்லா பாத்தியாடா? அவதானா? என் கண்ணால பார்த்தமா, அவதாமா. இவன் கூட பார்த்தான். இவனை கேளு. அவ இன்னைக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். இந்த வாத்தியாருங்க ஒரே நாள்ல மொத்தமா தலையில ஏத்த ட்ரை பண்றாங்க. ஒரே டயர்டு. அம்மா ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு கொடுமா. இந்த எக்ஸாம் மார்க் ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்ச அதெல்லாம் ஐயோ ஒரே டென்ஷன். இந்த ஆள்கிட்ட படிச்சுதான் கோட்டை விட்டோன்னு வேற ஆள்கிட்ட போனா அவன் அப்படிதான் இருக்கான். கார்த்திக் அந்த விசிறிய கொஞ்சம் எட. ஏய் என்ன பலியாடுறே நீ? பிச்சிரும் சொல்லிட்டேன். டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க நீ. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். விசில் அடிக்கிறது, வவ்வாலுக்கு பிறந்தவன் மன்னாரு, குடிகாரன், தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என்ன சொல்ற கார்த்திக்? பலியாடுறே நீ? பிச்சிருவேன். படத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வேற. என்ன பேசுற நீ? யார எங்க பாத்துட்டு என்ன சொல்ற? சத்தியமா நான் டியூஷன்ல இருந்தா வரேன். இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம். நீ வேணா குட்டி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேளு. குட்டி ரேவதியா? அவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ மூஞ்சியா அவ ஆளும். கையில துப்பட்டா வெட்டி சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. நீ ஏன் ஃப்ரெண்ட் திட்ட? நான் உன் ஃப்ரெண்ட் திட்டுவேன். திட்டுவியா? டேய் டேய் டேய். இப்ப திட்டு பார்க்கலாம். திட்டு. டேய் நீ பார்த்தலடா. சொல்டா. விடுறா. சொல்லு 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 சொல்லு. சொல்றா. டேய், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா. ஹலோ, தீப்பெட்டி இருக்குமா? தீப்பெட்டியா? சிகரெட் எல்லாம் பிடிப்பீங்களா? ஏன் நீங்க தண்ணி அடிக்கும்போது எனக்கு தம் அடிக்க கூடாதா? உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கா? அன்னைக்கு பார்த்தேன் வண்டி அப்படி போகுது. என்ன தண்ணியா? கார்த்திக் அடிப்பனா? ஆமா ஆமா, அவன் அடிச்சுட்டு இடிச்சிட்டு போறான். சட்டையெல்லாம் துவைக்க போடும்போது இதெல்லாம் தூக்கி போட மாட்டீங்களா? என் கையில மாட்டுனுச்சு, அதனால தப்பிச்சிங்க. இல்ல தங்கச்சி இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எப்படின்னா எப்படி? வாய் வரைக்கும் வந்துருச்சுல. குட்டிச்சாத்தானா? சேச்சே அதெல்லாம் இல்லைங்க. சரி, அம்மா எல்லாம் அடிக்கடி பேசி இருக்காங்க. நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹாஸ்டல் ஃபோன் பண்ணது இல்ல? ஏன் பேசல? 4 வாட்டி பேசியிருக்கேன். 4 வாட்டியா? யார்கிட்ட? உங்ககிட்ட தான். ஏன் கிட்டயா? ஆமா. என்னப்பா பாலு, நல்லா இருக்கியா? கார்த்திக் எங்க எங்க போயிட்டான் அவன்? என்னப்பா 4 வருஷமா போன்லயே பேசிட்டு இருக்கே, வந்து மூஞ்சி காட்டிட்டு போக கூடாதா? என்னங்க என்னங்க அப்படி அம்மா மாதிரியே பேசுறீங்க? அம்மா மாதிரி மட்டும் இல்லைங்க, கலைஞர் மாதிரி கூட பேசுவேன். முத்தமிழ் தந்த தலைவா, தமிழுக்கு மூன்றெழுத்து, தமிழ் தந்த வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு மூன்றெழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு மூன்றெழுத்து, மூன்றெழுத்து, மூன்றெழுத்து. என்னங்க எப்படிங்க? அதெல்லாம் அப்படியே தானா வரும். ஏமா என்னங்க அம்மா? ஹலோ, எதுக்கு பதறீங்க? நம்ம விஷயம்லாம் அம்மாக்கு தெரியும். இது நம்ம விஷயமா? அம்மா புதுசா கேப்பீங்க. கொடுங்க பாஸ். பாலு பத்திரம் போனதும் ஃபோன் பண்ணு என்ன? ஏய் கூட போறல்ல? ஆமாமா. ஜாக்கிரதை நீ போறல்ல, பத்திரமா அனுப்பி வச்சிட்டு வாங்க. சரிம்மா.
ஒரு நிமிஷம். நீ வாடா. என்னங்க ஊர் கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க, போயிட்டே இருங்க, பக்கத்துல வராதீங்க. என்னாச்சு? தயவு செஞ்சு போயிடுங்க, திரும்ப நான் அழுதுருவேன். சொன்னா கேளுங்க. சரிடா, கிளம்புறேன்டா. டேய், ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று ஹலோ பாஸ், உங்க காசுலாம் இங்க செல்லாது. அங்க வரும்போது வெறும் கையை வீசிட்டு வருவோம், அங்க வச்சுக்கோங்க. இப்பயே லீடு கொடுத்துட்டான் பாருங்க. இதோ பாரு. தேங்க்ஸ். சர்ரா கட்டியாரு. கண்டிப்பா வந்துருங்க. பை பை. உடனே மறக்காம ஃபோன் பண்ணு. Bye, bye. வீட்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்றா. See you. மறந்துடாத. போய் இறங்கின உடனே ஃபோன் பண்ணு. பை பாஸ். பை. ஒரு நிமிஷம். சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம். விடுங்க. சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம். அண்ணே, நீங்க போங்கண்ணே, போங்க. சொன்னா கேளுங்க, நீங்க போங்கண்ணே. சொல்றது கேளு, போங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பேசிக்கலாம், ஒரு நிமிஷம். தம்பி, நீ அடிச்சது யார் தெரியுமா? காசி. என்ன கொன்னுடுவான், இறங்கி ஓடிட்டுப்பா. என்னது? காசியா?
பையன் பேர் பாலுன்னு, மதுரைக்கார பைய. வாத்தியார் வீட்டில் தான் ஒரு வாரம் தங்கியிருந்திருக்கான். மெட்ராஸில் அவனும் வாத்தியார் வீட்டு பையனும் ஒன்றா படிச்சிருக்காங்க. வாத்தியை கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. நடு ரோட்ல ஒரு பொடி அடிச்சுட்டு போயிட்டா. வாத்திய தூக்குறான், கோத்திய தூக்குறான்ட்டு சபத்தப்பட்ட யார் தெரிஞ்சிச்சுல, அவனை தூக்கு போடு, மதைக்கு போடு போடு. ஹலோ அண்ணே, நான் காசியண்ண வீட்டிலேருந்து சண்முகம் பேசுகிறேண்ணே. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருண்ணே இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? அண்ணன் மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னண்ணே சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? யாருண்ணே அது? பேரு பாலு, மதுரை பக்கத்துல. அண்ணே நீங்க போனை வைங்கண்ணே, 10 நிமிஷத்துல பையனை கட்டி தூக்கிட்டு வந்து உங்களுக்கு போன் பண்றேன். ஹலோ அண்ணே நான் செல்வம் பேசுறேண்ணே, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. யோ, எத்தனை வாட்டியே சொல்றது உங்ககிட்ட? அதுக்கு இல்லண்ணே, பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ, என்னையா கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துரையண்ணே பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவில் அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. என்கிட்ட பேசுன மாதிரி மதுரையில் யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசாதீங்கண்ணே. எனக்கு ஃபோன் பண்ண விஷயம் கூட வேற யாருக்கும் தெரிய வேணாம். இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கண்ணே. இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுறு கலந்துருக்கடா. அருவாளை கையில் எடுத்துட்டா சண்டியர் நினைப்பா. ஈரக்கொலையை அறுத்துருவேன். இந்த மண்ணில வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம் நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிரும். ஒரு பயலுக்கும் உசுறு மிஞ்சாது. எங்க ஊருக்கு வந்து என்ன எங்கன்னு கேக்குறியா? ஐயோ போச்சு, அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. ராமேஸ்வரம் போறதுக்காக வந்தோம். நீ பாட்டு அடிச்சிட்டு வந்துட்ட. எல்லாருக்கும் உண்மையில கோவம். சத்தியமா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ மாட்டேன், நான் போறேன். ஏய் ஐயோ போச்சு, ஏதாவது பிரச்சனை ஆடுமோன்னு பயமா இருக்கு. ஐயோ மீனாட்சி, நீ தான் காப்பாத்தணும். ஏய் பாலு, பாலு, மதுரைக்கு போறோம்னு சொன்ன உடனே நினைச்சேன் உன்னை பாப்போன்னு. பாத்துட்டேன். வீட்டுல எல்லாருக்கும் உன் மேல கோவம். ஆனா எனக்கு இல்ல. அந்த ஆள் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. பாத்திரக்கு தர போறாரு. நான் வரேன். சார், என்ன சார் இங்க இருந்து வரீங்க? எதிர்பார்க்கவே இல்ல. மத்தவங்க எல்லாம் எங்க சார்? சார் சார் சார்
என்ன சார் பேசிட்டே இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம உள்ள போயிட்டீங்க. வாங்க சார். சார் வாங்க, எது இருந்தாலும் பேசிக்கலாம் சார். கை கொடுங்க. வாங்க, கையை கொடுங்க சார். சார் கை சார் வாங்க சார். சார் சார் இப்படி பேசாம போனா என்ன சார் அர்த்தம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் என்ன என்னாச்சு? நெருங்கிடுச்சு. சார் 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 போ. மீனாட்சி. சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். சொன்னா கேளுங்க சார். ஒரு மனுஷன் இதுக்கு மேல இறங்கி வர முடியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொன்ன சார் நீ என்னாச்சு? ஏன்? சொதப்பிடுச்சு. சார் 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 போ. மீனாட்சி. பாலு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். சார் சார் பாத்துட்டேன், வெளில வாங்க. டேய் இதெல்லாம் எடுத்து வைடா. எங்கெல்லாம் போய் தேடுது உங்களை? எங்களை எதுக்கு தேடுறீங்க? நாங்க என்ன சின்ன பாப்பாவா? எங்க போய் தொலைஞ்சீங்க? இங்கதாங்க இருக்கோம். என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம்? சரி கிளம்புங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, இப்படி அறக்க பறக்க கிளம்புங்கன்னு சொன்னா என்ன ஏய் அர்த்தம்? போனவங்கறல்ல. கிளம்பு. இருங்க, என்ன இது? ஏய் கிளம்புடா. காணாதத கண்ட மாதிரி இந்த குதி குதிச்சாரு. சும்மா நோய் நோய் நோய். நடங்க. இந்தா இப்படி ஓ. நான் இதுக்கு தான் சொன்னேன் மதுரையே வேணான்னு. பார்க்க கூடாதுல பார்க்க வேண்டியிருக்கு. சார் ஒரு நிமிஷம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? யாரு சார் அடிச்சேன்? யார் சார் அவன்? ஒரு ரவுடி பொறுக்கி கண்ணில் தப்புன்னு பட்டுச்சு, அடிச்சேன். தப்பா சார்? சொன்னீங்க புராணத்திலயும் கதைகள்ல தான் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்க முடியும். தட்டி கேட்கறதுக்கு எவனோது ஒருத்தன் வரமாட்டானான்னு கேட்டீங்க. அந்த எவனோ ஒருத்தன் உங்களுக்கு தெரிஞ்சுனாவோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துலயோ இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நம்ம கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வந்துடும் பயம். அதானே சார்? என்ன சார்? சத்தியமா சொல்றேன் சார், ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்கினேன். சொர்க்கம் சார் உங்க வீடு. அந்த ஊரு, ஜனங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா தப்பான ஒரு விஷயம் பார்த்தேன். என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் அடிச்சிட்டேன். சாரி சார். நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நீங்க கோயிலுக்கு வந்திருப்பீங்க. இந்த நேரத்துல இடைஞ்சலா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் கிளம்புறேன். வரேன். பாலு, நாங்க கோயிலுக்கு வரோம் யார் சொன்னா? ஹேமா தானே சொன்னா? சொல்லு. உங்க பொண்ணு ஒண்ணு சொல்ல, என் ஃப்ரெண்டு கார்த்திக் சொன்னான். திருட்டு பசங்க. என்னத்தா என்னை விட்டு போறிய? நானும் வாரேன், இருங்க. எங்க எங்க மேல வா, மேல வா. இன்னைக்கு இருக்குடி கச்சேரி.
ஐயா டேய் என்னடா இது பஞ்சமெத்த மயில இருக்குன்னு என்னென்னமோ சொன்ன அவ மூஞ்ச பத்தி சொல்லவே இல்லையே என்னடா கண்ணது ஐயோ என்ன பார்த்தா இவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கு வேணாம்டா டேய் வேணாம்டா ப்ளீஸ்டா 1000 தான் இருக்கட்டும் ஏய் நான் சொல்றத கேளு ஏதாவது பேசேன்டா ஐயா கை ஒரு பக்கம் போகுது கால் ஒரு பக்கம் போகுது இது நமக்கு தேவையாயா இந்த பாரத்தைனா நம்ம சுமக்கணுமாயா நான் சொல்றேயா வேணாமியா என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம் சத்தியமா சொல்றேன் அந்த புள்ளைய நான் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பாக்குற கண்ணும் சரியா நடக்கிற காலம் எனக்கு தப்பா தான் தெரிஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியாது நான் பார்த்தது வேற நீங்க பார்த்தது வேற அதெல்லாம் லவ் பியார் டேய் என்னடா சொல்ற நீ ஐயா அந்த பிஆர்னா வேணாமியா நான் உங்க கால்ல வேணாலும் விழுகிறேயா நீ வேற அப்ப பேசி நீங்க கேட்கணுமே பாலு ஐயோ அம்மா பாலு இது பாத்ரூம்ல இருந்துச்சு என்ன பண்றீங்க இல்ல அங்க பாரு என்னமோ பண்றாமா என்ன நான் வேலை பார்க்கணும் போங்க தாந்து தக்கு ஐயா என்னை விடுங்க என்னை விடுங்க ஓ பியாரா எங்க ஐயாவுக்கு நான் தான் காவலு ஐயோ ஐயா ஆடாமல் இல்ல சத்தியமாயா பாலு வந்தப்ப நாங்க பார்த்தோம்யா அவ மூஞ்சி முழுக்க சந்தோஷம்யா அப்பா அம்மா மனசுக்குள்ள 1000 இருக்கலாம் அவங்களுக்குள்ள என்னென்னமோ நினைப்பு இருக்கலாம் ஆனா பாலுக்கு பிடிக்கணும் இல்லையா சத்தியமா சொல்றேன்யா அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் அவனோட ஆசை சந்தோஷம் இதெல்லாம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம் எப்படி இருந்தாலும் நான் இவளுக்காக விட்டு கொடுக்கணும் இல்லை இவ எனக்காக விட்டு கொடுக்கணும் அதனால நாங்க 2 பேருமே பாலுக்காக விட்டு கொடுத்துறோம் ஐயா அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணியா எவ்வளவு லட்சணமா இருக்கா தெரியுமா பாலுக்கு அவதான் சரி ஏய் போ ஏய் வா ஒன்னும் பிரச்சனை இல்லை வா